ஸோ இன்றைக்கி என்ன ஒரு vlog பார்க்க போகிறீங்கன்னா, க்ளோரியாவுக்கு காலையில் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்கூலில் அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது. பட் அவளுக்கு அந்த புது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்ததுலேருந்து அவள் கேட்டுகிட்டே இருக்கா ஆசையாக. அதனால் நேற்று 2 நாள் வந்து ஒரு நாள் தோசை, ஒரு நாள் இட்லி இப்படின்னு கொடுத்தாச்சு. சரி இன்றைக்கி சப்பாத்தியும் மஷ்ரூம் மசாலா செய்யலான்ட்டு இருந்தேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கும் வீடியோவில் காட்டிடலாமேன்ட்டு தான். ஃபஸ்ட்டு சப்பாத்தியில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். சப்பாத்தி உருட்டி வச்சிட்டோன்னா அது வேலை முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ பன்னீர் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம் வெளியே கடைக்கு. அப்போ வந்து இங்கே பக்கத்துலேயே இருந்த ஒரு கடையில் வந்து ஒரு பிராண்டடான ஒரு பன்னீர் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த கடை ஓனர் என்ன சொன்னார்னா, இங்கே இந்த பன்னீர் வாங்குங்க மேடம், ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் வாங்குகிறாங்க. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் வந்து அவங்க வீட்லேயே செஞ்சு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பன்னீர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் ஏதாவது சும்மா மசாலா தடவி தவா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. இதெல்லாம் என் மைண்டில் இருக்குது. இல்லைன்னா மதியானம் தான் அதை செய்வேன். இப்போதைக்கு சப்பாத்தியும் மசாலாவும் மட்டும் பண்ணி கொடுத்துட்டா போதும். சப்பாத்தி பிணையும் போது என்னென்னா, ரொம்ப அப்படி கான்சன்ட்ரேட்டடாக பிணையாமல் வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இப்படி பேசிகிட்டே இருந்தேன்னா டக்குன்னு பிணைஞ்சிடுவேன். ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக அதை பார்த்து பிணைஞ்சிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் ஆகுது. அது ஏன் எனக்கு அப்படி ஆகுதுன்னு தெரியல. வேறு எதையாவது யோசிச்சுட்டு இல்லை பேசிக்கிட்டே நான் எதாவது பண்ணேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் தான் டோ பிணைஞ்சிருவேன் நான். கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம வச்சிடலாம். ஆயிலை வந்து ஓகே பிணைஞ்சாச்சு பார்த்தீங்களா? ஸோ நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிடணும் இந்த அளவுக்கு. இப்போ இதை வந்து அப்படியே மூடி போட்டு வச்சேன். இப்போ அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். கோயம்புத்தூர் போனோம்ல, அப்போ அங்கே இருக்க லூலுவுக்கு போகும்போது இதை பார்த்தோன்னே வாங்கிட்டேன். மோஸ்ட்லி இது நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் மதுரை அங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, நான் பார்க்கல, சென்னையிலலாம் கண்ணில் படலை. ஸோ கோயம்புத்தூர் லூலு செம்மையாக இருக்குங்க, செம்ம பெருசு, பயங்கரமாக இருந்தது, எல்லாமே இருந்தது. அது இல்லாததே எதுவுமே சொல்லவே முடியாத லெவலுக்கு எல்லாமே வச்சுருந்தானுங்க. ஸோ அதனால் இதை பார்த்த உடனே எடுத்துட்டேன். ஏன்னா அது ரொம்ப நாளாக ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்கிட்ட உடன் 2-3 இருக்குது. 2 இருக்குது. ஜிபின் கொடுத்தது ஒன்று, இன்னொன்று வந்து நான் வாங்கினது. ஆனால் இதை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணிடுச்சு. ஸோ அவசரத்துக்கு இப்போ அப்படிலாம் இப்போ பெரிய குக்கிங்னா 2-3 பேர் கட் பண்ணும்போது அந்த உடன் ஒன்று இது ஆள் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இதை வந்து ஆனியனை கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. தாபா ஸ்டைல் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ரெசிபி வேணும்னா பார்த்துக்கோங்க. தாபா ஸ்டைல் பன்னீர் இல்லை சாரி மஷ்ரூம் மசாலா, மஷ்ரூம் பட்டர் மசாலா கூட வச்சுக்கோங்க, பட்டரும் போட்டோம். ஸோ இவ்வளோண்டு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இந்த ஆயிலை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி ஃபார்ச்சூன் எடுத்துக்கிட்டால் போதும், கடலை எண்ணெய் தான் எடுக்கணும்னு இல்லை. ஓகே ஊற்றுறேன். என்னடா இவ்வளோ ஆயில் ஊற்றுறான்னு நினைக்காதீங்க, இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம எடுக்கணும், அதுதான் இப்போ நம்மளோட வேலை. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே நல்லா ஆயில் டீப் ஃப்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போடுறேன். போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப இதாகிச்சிங்கன்னா ரொம்ப கருகி போயிடும். அதனால் ஒரே ஒரு வெங்காயம் போதும். ஓகேவா? இது அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். சைடில் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீனிங் வந்து எப்படின்னா, லைட்டாக தண்ணி தவிர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் தண்ணி. இந்த மாதிரி லைட்டாக இப்படி பண்ணினீங்கனாலே அந்த மேலே இருக்க அந்த லேயர் கொஞ்சம் வந்துடும்.
அந்த கருப்பாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது நல்லா கழுவியாச்சுங்க, கழுவிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணிட்டுருக்கேன். அந்த இது டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் நேரத்தில் ஆயிரும். இதில் நம்ம வந்து மசாலா பரட்டி அப்படியே தவாவில் ஃப்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான், கிரேவி ஆயிரும். இப்போ வந்து நம்ம மசாலா பரட்ட போகிறோம், நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து மசாலா பரட்டிடலாம். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில் இல்லை டீப் ஃப்ரையில் பண்ண 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, கொஞ்சம் வந்து பிரியாணி மசாலா இருந்துச்சுனாலும் போட்டுக்கோங்க, அந்த மசாலா ஃப்ளேவருக்கு. இது வந்து நம்ம வீட்டோட மசாலா 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு. மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து தயிர். ஸோ திக்கான தயிர். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஓகே, இது எப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ அடுப்பில் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் போட போகிறோம். சீரகம், அப்படியே வந்து வெங்காயமும் கேப்சிகமும் போடுறேன். இதுக்கு வந்து தேவையான ஒரு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணான்னா தக்காளி ஸ்கிப் பண்ணிடலாம், வேணும்னா ஒரே ஒரு தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெறும் ஒரு அரை தக்காளி மட்டும் போடுறேன். ஒரு ஃப்ளேமில் வச்சுருங்க, அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே வந்து இப்போ போட போகிறோம். அதில் இதில் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து அப்படியே குக் ஆகட்டும், சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி போட போகிறோம். சப்பாத்தி போட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, தலை சீவிடலாம். அண்ணே வந்துடுவார். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாச்சு, கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருந்தா இன்னும் கரெக்டாக வந்துடும். ஸோ கொஞ்சம் காரம் கூடிருச்சு, அதனால் நான் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணுறேங்க. ஓகேவா, தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சுண்ட விட்டிங்கன்னா அப்படியே நல்லா சுண்டிடும். வந்து போட ஆரம்பிச்சாச்சு. இது வந்து மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அடி போட்டுட்டு இந்த 2 பக்கம் திருப்பிடுங்க. கொஞ்சம் லைட்டாக இப்படி வெந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெந்த மாதிரி இருக்கும்ல, அந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெய் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டே போடக்கூடாது, லைட்டாக உப்பிட்டு வரும். அந்த உப்பிட்டு வரும்போது நீங்கள் வந்து நெய் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. அதுவும் வந்து நெய் அப்ளை பண்ணுறம்போது ஒரே இடத்துல போடாமல் ஸ்கேட்டர்டாக இப்படி எல்லா பக்கம் போட்டிங்கன்னா சப்பாத்தியில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். சப்பாத்திக்கு எப்பயுமே வந்து நெய் அப்ளை பண்ணுங்கள் ஆயிலுக்கு பதிலாக. ஸோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டோட ஸ்பெஷல் இன்றைக்கி என்னன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து டிஎம்மோ இல்லை கமெண்ட்ஸோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் வந்து குக்கிங் சொல்லித்தர சொல்லி நிறைய பேர் டிஎம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ ப்ராபப்ளி வந்து குரூப் கிளாஸாக எடுக்கலாமா இல்லை எந்த மாதிரி எடுக்கலாம். சில பேர் வந்து 1-on-1 கேட்குறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான். ஐ திங்க் அவங்க அந்த திருநெல்வேலி சைடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிஸ்டர் எனக்கு வந்து சமைப்பேன், ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்து என் சமையல் பிடிக்காது. என்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபேமிலியில். ஏன்னா நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், சமையல் டேஸ்ட்டாகவே வர மாட்டேங்குது. ஸோ எனக்கு இந்த லிஸ்ட்டெல்லாம் அவங்க எனக்கு அனுப்பிச்சிட்டு இந்த லிஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து நீங்கள் கிளாஸ் எடுங்க, நான் அதுக்குரிய பேமெண்ட் நான் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு உண்மையிலே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளை நம்பி வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கேட்குறதே ஒரு பெரிய விஷயம் தான்.
ஸோ நம்ம குக்கிங் பண்ணி நம்ம போடுறோம் வீடியோவை, அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க நம்பி எனக்கு சமைச்சு சமையல் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளை நம்பி வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லும்போது அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அதான் அவங்கள்ட்ட சொன்னேன். கண்டிப்பாக சார், அவங்க ஒரு டீச்சர் வேறு. ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மார்னிங் கிளாஸ் மாதிரி ஏர்லி மார்னிங் நம்ம இப்போ எனக்கு இங்கே ஆஃபீஸ் வந்து 8 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 o'clock 6 o'clock நீங்கள் சமைக்கும் போது எனக்கு அப்படியே காட்டுங்க, நான் வந்து உங்கள்கிட்ட கற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இல்லைனா வீக்கெண்ட்ஸ் இல்லை சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ஸோ அவங்கக்கிட்ட பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு டிஎம்மில் தான் கேட்குறீங்க, குக்கிங் கிளாஸ் எப்போ நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ கேஎல்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வரலாம், ஆஃப்லைன்லேயே வரலாம். நான் நேர்லேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்படி இல்லை என்னால் நேரில் வந்து கற்றுக்க முடியாது, எனக்கு நான் வெளியூரில் இருக்கேன், கேஎல்ல இல்லை நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஜூம்லேயோ இல்லைன்னா நம்ம ஏதாவது வேறு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சமைச்சு காட்டுவேன். ஸோ நீங்கள் அதில் நோட்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட டவுட்டும் கேட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே கஸ்டமைசபிள் தான். நான் இவ்வளோ அமௌண்ட் அப்படிலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு டிசைன்லாம் எதுவுமே மைண்டில் பண்ணலை. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டான ரீசனபிள் ப்ரைஸ் தான் நான் வந்து கோட் பண்ணுவேன். ஓவர் டூவும் கிடையாது, கம்மியும் கிடையாது. ஸோ எனக்கு அந்த இதுக்கு செலவுக்கு என்ன ஆகுதுன்றது என்னோடய டைமுக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற அந்த அமௌண்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவேன். தேவையில்லாமல் அதிக அமௌண்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும், பிரியாணியோ என்னவாக இருந்தாலும், மோஸ்ட்லி நம்ம பிரியாணி ரெசிபிலாம் நான் வந்து பப்ளிக்காக நம்மளோட இதில் போட்டிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம இங்கே கேஎல்ல சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், அது ஹிட் ரெசிபிஸ் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் சில பேர் வந்து நம்மளோட கைடன்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எப்படி எந்த டைமில் இதை போடுறீங்க, வெங்காயத்துக்கப்புறம் எது போடுறீங்க, எவ்வளோ நேரம் வெங்காயம் வதக்குறீங்க, அடுத்து எப்படி போடணும், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்க, சமைச்சாச்சு. சப்பாத்தி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? ஸோ சார் வந்து அங்கே உட்காந்துருக்காரு, அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம். ஹாய் சார், உங்களுக்கு தான் சாப்பாடு. சார் வந்து பிஸியாக இருக்கார், காலையில் வேலையில் இருக்கார். ஓகேங்க, சாப்பிட போகிறேன். ஓகேவா, எப்படி பார்ப்போம். எனக்கு கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கேப்சிகம் போட்டுட்டேன் இதில். உண்மையிலே நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல, இந்த தாபா ஸ்டைலில் போயிட்டு நம்ம வந்து ஒரு பட்டர் மசாலா இந்த மாதிரி மஷ்ரூமோ பன்னீரோ இந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு நான் வச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தது, அதனால் நான் வந்து சில ஆல்டர்னேஷன் என்ன பண்ணேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோகோனட்டும் கேஷ்யூ நட்டும் போட்டு அரைச்சி அந்த மில்க் மட்டும் எடுத்து நான் ஆட் பண்ணேன். அதை ஆட் பண்ணதுனாலையா என்னன்னு தெரில, வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டேக் கேர், பாய்.